இந்த ஒரு மாசத்துல நடக்கிறத கண்கூட சோசியல் மீடியால போறது, அந்த துறையினுடைய அமைச்சர் சொல்லக்கூடிய பதில், அதுல பணிபுரியக்கூடியவங்க சொல்லக்கூடிய பதில், டாஸ்மாக் நிர்வாகத்தில் நீங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இப்ப என்ன அவங்க கட்டுப்படுத்திட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கட்டுப்படுத்திட்டாங்க? நாங்க சொன்ன இவ்வளவு பேருக்கு மேல நடவடிக்கை எடுத்தோம், இவ்வளவு பேருக்கு மேல ஃபைன் போட்டிருக்கிறோம், இந்த ஃபைன்லாம் நாங்க கலெக்ட் பண்ணியிருக்கிறோம்னு இதெல்லாம் சொன்னோம் நாங்க. அப்பையெல்லாம் வெறும் வாக்குகளை வாங்க வேண்டும், அரசின் மீது குற்றச்சாட்டுகளை சொல்லணுங்கிறதுக்காக ஒரு அவதூறான கருத்துக்கள், தவறான கருத்துக்களை முன்மொழிஞ்சாங்க. மேடையில ஏறி, வண்டி மேல ஏறி பாட்டெல்லாம் பாடுனாங்க. இப்ப என்ன நின்று போச்சான்னு கேட்கறேன். நின்று போச்சான்னு கேட்கறேன். அதுக்கு விளக்கம் தான் கொடுக்குறாரு அந்த துறையினுடைய அமைச்சர். அத்துறையின் அமைச்சர் விளக்கம் தானே கொடுக்குறாரு. அப்ப நாங்க சொல்லும் போது ஒரு கருத்தும், அவங்க சொல்லும் போது ஒரு கருத்தான்னு கேட்கறேன் நான். அததான் பல பேர் சோசியல் மீடியால கேட்கறாங்க. அப்ப நீங்க பாட்டு பாடுனீங்களே, இப்ப நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேட்கறாங்க. அதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பாக எதை செய்ய முடியும் அப்படின்னு பார்த்து யோசிச்சு வாக்குறுதி கொடுத்துருக்கணும். அப்படி யோசிக்காம வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. நிறைவேற்றும் போது கூட அதை முழுமையா நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கணும். அதையும் முழுமையா நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் எடுக்காத ஒரு அரசாக இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ரீல்ஸ் ஆட்சி இது. இந்த அரசு, தாவேக அரசு ரீல்ஸ் ஆட்சி. இன்னமும் அந்த ரீல்ஸ் மோகத்துல தான் அமைச்சர்கள் இருக்காங்க, அரசும் இருக்கு. உண்மையான மக்களுக்கான ரியல் ஆட்சியா இது வரைக்கும் அவங்க அந்த பணிகளை தொடங்கல, இனியும் தொடங்குவாங்கிற நம்பிக்கை மக்களுக்கு இல்லை.